சார் நான் திண்டுக்கல்ல புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன் சார். ஆனால் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா அது நமக்கு வேணாங்கிறாங்க, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி சார் கரெக்டாக இருக்குமா சார் நமக்கு? ஸோ மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மள ஒரு 10 பேருக்கு தெரிய வைக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம விளம்பரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் 20 பேருக்கு தான் தெரியும். விளம்பரம் பண்ணிட்டோம்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு தெரியும். ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்றாங்கன்னா அவங்க பொதுப்படையாக ஒரு ஜென்ரலாக சொல்றாங்க வேண்டான்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நீங்க விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க பிசினஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா வளரும். சார் நீங்க சொல்றதுல ஓகே தான் சார். ஆனால் நான் மார்க்கெட்டிங்காக மட்டுமே 50,000 1 லட்சம் செலவழிக்கணுமா சார் மாசம்? இப்போ நீங்க முன்னாடி பண்ண வேணான்னு நீங்க இப்போ அதிகமாக செலவு பண்ணணுமாங்கிறீங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்றதுல தான் எல்லாருக்கும் பயமா இருக்கு. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 ரூபா இருந்தது அப்படின்னா ஒரு 10 ஆட்டோவில் விளம்பரம் பண்ணலாம், பின்னாடி பஸ் ஸ்டாண்டில் விளம்பரம் வைக்கலாம், வாக்கிங் ஏரியாவில் வைக்கலாம். ஒரு 10,000 ரூபாய்க்கு மாதம் 1 லட்சம் பேர் உங்கள் பிராண்டை பார்க்குற மாதிரி பண்ண முடியும். அதில் மைண்ட் செட்டு தான் முக்கியமான காரணம். பணம் எல்லாம் செகண்டரி தான். மைண்ட் செட் இருந்தாலே கண்டிப்பாக பண்ண முடியும். மாதம் 10,000 சொல்றீங்க, நான் ஒரு மாதம் பண்ணால் போதுமா சார்? ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி மாதம் 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் போதுமான்னு கேட்குறீங்க. இது கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 1000 ரூபா செலவு பண்ணலாம். முதலீடு தான் இது. விளம்பரம்ங்கிறது செலவு இல்லை, கன்சிஸ்டன்சி தான் இங்கே முக்கியமான மேட்ரு. ஸோ விளம்பரம்ங்கிறது செலவு இல்லை, அதான் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம். விளம்பரம்ங்கிறது வியாபாரத்தோட முதலீடு. நீங்கள் 1000 ரூபாய்க்கு பண்ணுங்கள், 12 மாதமும் பண்ணுங்கள், 12,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுங்கள். நான் உங்களை 10,000 ரூபாய்க்கு பண்ணுங்கன்னே சொல்லலை. எவ்வளோ பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை கன்சிஸ்டன்சியாக 12 மாதமும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் உங்கள் பிஸ்னஸுக்கான பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். சார் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு சார். மைண்ட் செட் தான் கேம் சேஞ்சர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். விளம்பரங்கிறது செலவு இல்லை, அது ஒரு முதலீடுன்னு இதனால தெரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட்டிங்கிறது எக்ஸ்பென்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இதனால புரிஞ்சுக்கிட்டேன். விளம்பரங்கிறது கன்சிஸ்டன்சியா, அதாவது தொடர்ந்து பண்ணா எந்த அளவுக்கு க்ரோ இருக்குன்னு இதனால தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நானும் நெக்ஸ்ட் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு மார்க்கெட்டிங் கண்டிப்பா உங்ககிட்ட தான் சார் பண்ண போறேன்.